Hi friends, இப்போ நான் எங்கே வந்திருக்கேனாக்கா பெங்களூரில் இருக்கிற அனுபமா தியேட்டர் வந்திருக்கேன். ஏன் தெரியுங்களா? ஏன்னாக்கா என் பின்னாடி ஒரு போஸ்டர் தெரியுதுங்களா தியேட்டரில் க்ரீன்னு சொல்லிட்டு கன்னடாவில் போட்டிருக்கேன். அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு ஆர்மி கெட்டப்பில் தான் போட்டிருக்கேன். ஆர்மி கெட்டப்பில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த படம் இன்றைக்கி ரிலீஸு, அதை நான் பார்க்க வந்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் தியேட்டர் ஓப்பன் ஆகலை. இங்கே எப்படி செலிப்ரேஷன் இருக்க போது பார்க்கலான்னு வந்திருக்கேன். காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஷோ. பெங்களூரில் மல்டிபிள் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆக போகுது இன்றைக்கி. 6 to 7 days தியேட்டரில் ஓட போகுது இந்த படம். இது கன்னடா படம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நான் வந்துட்டு இந்த படத்தில் ஒரு ஆர்மி கெட்டப்பில் நடிச்சிருக்கேன். நானே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்கள், இது வந்து காந்தி நகர் பெங்களூரில் இருக்குது. பெங்களூர் மெஜஸ்டிக். இது அனுபமா தியேட்டரு. இங்கே கேட்டால் சொல்லுவாங்க. பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே படம் எப்படி இருக்குதுன்னு தெரில. நான் ஒன்றும் பார்க்கல. பார்த்த பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். நீங்களும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூரில் யாராவது இருந்தாக்கா, இன்னும் தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, வேறு மக்களும் பார்க்கணும். கன்னடா தான் மெயின் இந்த படம். கன்னட மக்கள் வந்து பாருங்கள். பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த போஸ்டரு. கன்னடாவில் இந்த க்ரீனுன்னு போட்டு பாருங்கள். இதுதான் க்ரீனு. இந்த படம் தான் நான் பார்க்க போகிறேன். இந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன். போஸ்டர் ஜூம் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி டேட் என்னன்னாக்கா 24th October. 23rd ரிலீஸ் பண்ண மாதிரி இருந்தது. அது போஸ்ட் பண்ணாகி 24th ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 24th October 2025 ஃப்ரெண்ட்ஸ். அனுபமா தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ இருக்குங்க. மற்ற தியேட்டர் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷன்னு. அதனால் இங்கே வந்திருக்கேன். ஓரியன்ட் மால்லலாம் இருக்குது. நீங்கள் புக் மை ஷோவில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும். நீங்கள் டிக்கெட்டு புக் மை ஷோவில் எந்தெந்த தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டிருக்கு. பார்த்து புக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். நம்ம கூட வந்து டீம், டைரக்ஷன் டீம், ஆக்டர்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. வந்து உள்ளே போயிருக்காங்க ப்ரேயர் பண்ணுறது, பூஜை பண்ணிட்டு வர்றதுக்கு டெம்பிளில். இது தியேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த டெம்பிள். எல்லாம் உள்ளே போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு வராங்க. பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. கோயிலில் பூஜை பண்ணிட்டு வர போயிருக்காங்க படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூஜை பிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் தியேட்டருக்குள்ளே போய் படத்தை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நீங்களும் பாருங்கள். ಯಾವಾಗಲೂ ನೋಡಿದ್ರೆ ರೆಗ್ಯುಲರ್ ಫಾರ್ಮ್ಯಾಟ್ ಸಿನಿಮಾ ಇದೆಲ್ಲ. ಏಕೆಂದರೆ ತುಂಬ ಜಾನರೆಲ್ಲ ನಾವು ಇರ್ಬೋದು. ಹಾರರ್ ಇರ್ಬೋದು, ಥ್ರಿಲ್ಲರ್ ಇರ್ಬೋದು, ರೊಮ್ಯಾನ್ಸ್ ಇರ್ಬೋದು, ರಾಮ್ ಕಾಮ್ ಇರ್ಬೋದು, ಕಾಮಿಡಿ ಇರ್ಬೋದು. ಈ ಥರ ತುಂಬ ಹಲವಾರು ಫಿಲ್ಮ್ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ನೋಡಿದ್ದೇವೆ. ಇದು ಒಂಥರ ಹೊಸ ರೀತಿಯಾದಂಥ ಸಿನಿಮಾ. ಯಾವ ರೀತಿ ಹೇಳಿದ್ರೆ ಸೈಕಾಲಜಿಕಲ್ ಸಿನಿಮಾ. ನಾವು ಯಾವಾಗಲೂ ಅಷ್ಟೇ ನೋಡೋಂಥ ರೊಟೀನ್ ಸಿನಿಮಾ ಅಲ್ಲ, ರೊಟೀನ್ ಸ್ಟೋರೀಸ್ ಅಲ್ಲ. ಇದು ಯಾವ ಥರ ಇರುತ್ತೆ ಅಂತಂದರೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಹೊಸ ಅಟೆಂಪ್ಟ್ ಇದೆ. ಕನ್ನಡ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲಿ ಒಂದು ಹೊಸ ಅಧ್ಯಾಯನೇ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು ಈ ಥರ ಮೂವಿಗಳು. ಇನ್ನು ಇದೇ ಥರ ಮೂವಿಗಳು ಬರೋದ್ರಿಂದ ನಮಗೂ ಸ್ವಲ್ಪ ನೋಡೋದಕ್ಕೆ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಗಿದೆ. ಆದರೆ ಇದು ಮಾತ್ರ ಕನ್ನಡ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದಿದೆ. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಇರುವಂಥ ಎಲ್ಲ ಎಲಿಮೆಂಟ್ಸ್ನ ತೊಗೊಂಡು ಈ ಸಿನಿಮಾ ಮಾಡ್ತಾಯಿದೆ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದಿದೆ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಖುಷಿ ಆಗ್ತದೆ ನೋಡೋದು. ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಮೂವಿಗಳಾಗಿ ಸೈಲೆಂಟಾಗಿ ಹೋದ್ರು ಅಷ್ಟೇ. ಅಡ್ಡಿ ವರ್ಕ್ ಟಿಕೆಟ್ ಪ್ರೈಸ್ ಬರ್ತದೆ, ಟೈಮ್ ಬರ್ತದೆ, ಸಿನಿಮಾ ಬರ್ತದೆ. ಅದರಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಕನ್ನಡ ಸಿನಿಮಾ ಇಬ್ಬರು ಬರ್ತಾರೆ ಅಂದರೆ ತುಂಬ ಖುಷಿ ಆಗೋದು. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲರೂ ಅಷ್ಟೇ ಬಂದು ಸಿನಿಮಾ ನೋಡ್ರಿ, ಅಪ್ರಿಷಿಯೇಟ್ ಮಾಡಿ. ಎಲ್ರಿಗೂ ಇಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவி பார்த்தாச்சு. மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது.
இது கன்னட மூவி சொல்கிறதெல்லாம் இது ஹாலிவுட் மூவி சொல்லலாம். நான் பார்த்தேன், நான் நினச்சேன் இது ஆர்மி ஸ்டோரியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது ப்ராப்பராக வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் மூவி, ரொம்ப ஹாரரான மூவி, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஸ்டார்டிங் லாஸ்ட் வரைக்கும் பயங்கரமாக தான் இருக்குது, ஒரு திகிலாக இருக்குது. வந்து பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது மூவி. நான் நினச்சேன் இது வந்துட்டு ஆர்மி ஸ்டோரி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனாக்கா இது ஒரு பேய் படம் பார்த்த மாதிரி, ஒரு ஹாரர் மூவி பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல மூவி ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் என்ன சொல்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you in the next video. Take care. Bye bye.